ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோகனட் போலி, தேங்காய் போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக டேஸ்டியாக நம்ம கோகனட் போலி பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 200 கிராம் மைதா மாவுங்க, நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 200 கிராம் அளவு வெல்லங்க, நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கிடலாம். தேங்காய் ஒரு ஃபுல் சைஸ் தேங்காய்ங்க, மீடியம் சைஸு, குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் ஒரு 5 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேங்க. ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மைதா மாவை சேர்த்திக்கிட்டோங்க. சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிடலாம், மாவுக்கு தேவையான அளவு சேர்த்தி இதனால் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு, அதுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக பண்ணிடணுங்க. மாவு சப்பாத்தி மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், இது கொஞ்சம் நம்ம லூஸாக பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா பிசைஞ்சு கொடுக்குறோம் பாருங்கள். இப்போ இதில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கிடலாம். ஆயில் ஒரு 5 ஸ்பூன் அளவு சேர்த்தி நம்ம எடுத்தால் தாங்க கரெக்டாக வரும் மாவோட பக்குவம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லூஸ் இருக்கணும் மாவு. சப்பாத்தி மாவு பதம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், இது கொஞ்சம் நல்லா லூஸாக பண்ணணும். இந்த மாவு இப்போ செய்கிறது திரும்ப மறுபடியும் கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கிடலாம். ஆயில் சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்தி பிசையணுங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். நம்ம கையில் எவ்வளோ தூரம் பிசைஞ்சு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கிறலாங்க. நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காகத்தான் நல்லா இப்போ மாறி மாறி நம்ம கையாலேயே மசிச்சு விட்டு பிசைஞ்சு கொடுப்போம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணுங்க, நல்லா சாஃப்டாக. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, மாவோட லூஸ் பாருங்க. இந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் லூஸாக இருக்கணும், மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. மறுபடியும் நம்ம நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ மாவோட பக்குவம் கரெக்டாக இருக்குங்க நமக்கு. இப்போ பாருங்கள், கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், விரல் வச்சு அழுத்தினாலும் அவ்வளோ சாஃப்டாக வருது, கையில் எடுத்தாலும் நமக்கு தனியாக வருது பாருங்கள். இந்தளவுக்கு நமக்கு பக்குவமாக இருக்கணும் மாவு. இப்போ இது நல்லா ஒன்று சேர்த்துக்கலாம், மாவெல்லாம் பிசைஞ்சு கொடுத்து. இப்போ மறுபடியும் கொஞ்சம் ஆயில் எடுத்து மேலே நல்லா தடவி விட்டுறலாங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றி மாவு மேலே சுற்றி நல்லா ஆயில் எல்லா பக்கம் படுற மாதிரி நம்ம தடவி கொடுத்துக்கலாம். மாவில் நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆயில் போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டு ஒரு ஈர துணிங்க இதை போட்டு விட்டுறலாம். இல்லை எண்ணெய் கவர், அதாவது இந்த பட்டர் கவர் இருந்தால் போட்டுடலாம் ஆயில் தடவி. என்கிட்ட இல்லை, அதனால் கொஞ்சம் ஈர துணியை நல்லா புழிஞ்சிட்டு போட்டு வச்சுட்டோம். இப்போ தேங்காய் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருந்தவங்க அதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து நம்ம தண்ணி ஊற்றாத பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்திடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிக்கணும். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோம். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணியிருந்த தேங்காயை போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. இது நல்ல ஒரு வாசம் வரணும், அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த தேங்காயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கலந்துகிட்டே வரணும், இல்லாட்டி கருகிரும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா அவ்வளோ ஒரு வாசனையாகவும் இருக்கும், தேங்காயும் நல்லா வறுபட்டு வருங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஒன்று போல் கைவிடாத எல்லா பக்கமும் கிளறி கொடுக்கணும். நல்லா வாசமாக அவ்வளோ ஒரு ஜம்முன்னு வாசமாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாத நல்லா வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். தேங்காய் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நம்ம வறுக்கிறப்ப. ஆயில் எதுவும் சேர்த்தக்கூடாது. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு தேங்காய் துருவல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இது ஓரமாக ஆறட்டுங்க. ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டோம். நம்ம தட்டி வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்திக்கிட்டோங்க. அந்த வெல்லத்தோட ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கிறலாம். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்திக்கிறலாம். இந்த கட்டிகளை நல்லா கரைஞ்சா போதுங்க, பாகு பதம்லாம் அதுக்கு தேவையில்லை. நல்லா கரைஞ்சி வரட்டும்.
நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்க்குறப்போ அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயை இதில் எடுத்து சேர்த்திக்கிடலாம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டோங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக இருக்குங்க வாசம் ஜம்முன்னு. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இப்படியே நல்லா கலந்து கொடுத்துடலாம். சூப்பராக நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மாவு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருந்தோங்க. அந்த மாவு எடுத்து குறைஞ்சது 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் 2 மணி நேரம் தான் ஊற வச்சுருந்தேன். இதை ஒரு சின்ன உருண்டையாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சின்ன உருண்டையாக நம்ம எடுத்து இந்த தட்டத்தை குப்புறக்கா கமுத்திருக்கேங்க. இதில் இந்த தட்டத்துலேயும் நான் ஆயில் தான் தடவியிருக்கேன். ஆயில் தடவி தான் இதை கையில் தட்டிக்கிறோம். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்து இதை தட்டி எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் போலியை உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேங்க. அதில் ஒரு உருண்டை எடுத்து இதில் வச்சு நல்லா இப்படி மடித்து கொடுத்துக்கலாம். தேங்காய் போலி ஆறின பிறகு தான் உருண்டை பிடிக்கணும், சூடாக பண்ணிடக்கூடாது. இப்போ பாருங்கள் இது மாதிரி சுருட்டிட்டு மேலே எக்ஸ்ட்ராவாக வர்ற மாவு இருக்குது பாருங்கள், அதை தனியாக நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நல்லா தட்டி கொடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு அகலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அகலப்படுத்திக்கங்க. பட்டர் சீட் இருந்தால் இன்னும் நல்லா வரும் நமக்கு. பட்டர் சீட் இல்லாதனால சில்வர் தட்டத்தவே குப்புறக்கா கமுத்தி ஆயில் தடவி இந்த மாதிரி தட்டிக்கிறோங்க. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கிட்டோம். இன்னும் எவ்வளோ பெருசு வேணுமோ நம்ம அகலப்படுத்திக்கிறலாம். குட்டியாக வேணும்னா குட்டியாக பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு தட்டி எடுத்துட்டோம். இப்போது ஒரு தோசை தவா காஞ்சிருச்சு. அதில் நம்ம இந்த போலியை போட்டுடுறோம். போட்டு சுற்றி கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். நெய் வேணும்னா அந்த டயத்தில் நெய் விட்டுக்கோங்க. நெய் பிடிக்காதுன்னா ஆயில் விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு பக்கமாக செவக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க. நல்லா வேக வச்சு இப்போ சூப்பராக வாசனையாக நமக்கு தேங்காய் போலி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் 2 பக்கமும் திருப்பி வேக வச்சுட்டோம். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டோங்க. இதை ஒரு தட்டத்தில் நம்ம மாற்றிக்கிடலாம். இப்போ அதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்தது போட்டோம். மாவு குறைஞ்சது 2 மணி நேரம் ஊறணுங்க. 3 மணி நேரம் அளவுக்கு ஊறலாம். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றா பிரட்டிக்கிட்டோம். இதையும் நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். சூப்பரான போலி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு வாசனையோட நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மாவோட பக்குவம் தாங்க அந்த 2 to 3 மணி நேரம் ஊறினா தான் நமக்கு நல்லா சாஃப்டாக போலி கிடைக்கும். உடனே போட்டோன்னா இந்தளவுக்கு கிடைக்காது. சூப்பராக நம்ம தேங்காய் போலி ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு டேஸ்டியாக. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.